வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் அறிந்து கொள்ளப் போகும் ஒரு மிக புனிதமான விஷயம் சோமவார பிரதோஷம் பற்றியது. பிரதோஷம் என்பது லார்ட் சிவா அவர்களுக்கு மிகவும் பிரியமான நேரமாக கருதப்படுகிறது. ஒரு மாதத்தில் 2 பிரதோஷங்கள் வரும். ஆனால் அந்த பிரதோஷம் திங்கட்கிழமை வரும்போது அதனை சோமவார பிரதோஷம் என்று அழைக்கின்றோம். திங்கட்கிழமை என்பது சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமான நாள். அதனால் இந்த நாளில் வரும் பிரதோஷம் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் விரைவில் பலன் தரக்கூடியதாகவும் நம்பப்படுகிறது. பிரதோஷத்தின் புராண கதை. புராணங்களில் சொல்லப்படும் ஒரு மிக பெரிய நிகழ்வுதான் பார்க்கடல் கடைதல். ஒரு காலத்தில் தேவர்கள் தங்கள் சக்தியை இழந்து மிகவும் துன்பத்திலிருந்தனர். அப்போது அவர்கள் அமிர்தத்தை பெற அசுரர்களுடன் சேர்ந்து பார்க்கடலை கடைக்க முடிவு செய்தனர். அந்த கடைதலில் முதலில் வெளியே வந்தது ஹாலாஹால விஷம். அது உலகையே அழிக்கும் அளவுக்கு கொடிய விஷமாக இருந்தது. அதை பார்த்த தேவர்களும் முனிவர்களும் மிகவும் பயந்தனர். உலகத்தை காப்பாற்ற ஒரே ஒருவர் மட்டுமே முடியும் என்று அவர்கள் நினைத்தனர். அவர் யார் தெரியுமா? அவர்தான் லார்ட் சிவா. தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை வேண்டிக் கொண்டனர். உலகத்தை காப்பாற்ற சிவபெருமான் அந்த கொடிய விஷத்தை அருந்தினார். அப்போது காடஸ் பார்வதி அம்மன் உடனே சிவபெருமானின் கழுத்தை பிடித்து விஷம் உடலுக்குள் செல்லாமல் தடுத்தார். அதனால் அந்த விஷம் சிவபெருமானின் கழுத்தில் தங்கிவிட்டது. அந்த நாளிலிருந்து சிவபெருமான் நீலகண்டன் என்று அழைக்கப்பட்டார். இந்த நிகழ்வு நடந்த நேரம்தான் பிரதோஷ காலம் என்று புராணங்கள் கூறுகின்றன. அந்த நேரத்தில் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை சுற்றி நின்று வழிபட்டனர். அப்போது சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடியதாகவும் கூறப்படுகிறது. சோமவார பிரதோஷத்தின் சிறப்பு. பிரதோஷம் திங்கட்கிழமை வரும்போது அது சோமவார பிரதோஷம் ஆகும். சோம என்றால் சந்திரன். சந்திரன் சிவபெருமானின் ஜடையில் இருக்கிறார். அதனால் திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு மிகவும் புனிதமான நாள். இந்த நாளில் சிவனை வழிபட்டால் நம்முடைய வேண்டுதல்கள் மிகவும் விரைவாக நிறைவேறும் என்று நம்பப்படுகிறது. சோமவார பிரதோஷத்தில் கிடைக்கும் நன்மைகள். இந்த நாளில் சிவனை பக்தியுடன் வழிபட்டால் பல நன்மைகள் கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் நீங்கும், திருமணத் தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கடன் பிரச்சனைகள் குறையும், குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கும், மன அமைதி கிடைக்கும், தொழில் மற்றும் வேலை முன்னேற்றம் கிடைக்கும். அதோடு இந்த நாளில் சிவனை வழிபட்டால் பாவங்கள் நீங்கி நல்ல பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. பிரதோஷ நாளில் செய்ய வேண்டிய வழிபாடு. சோமவார பிரதோஷ நாளில் காலை குளித்து மனதை சுத்தமாக வைத்து சிவபெருமானை நினைத்து விரதமிருக்கலாம். மாலை பிரதோஷ காலத்தில் சிவாலயத்திற்கு சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு. சிவலிங்கத்திற்கு பால், நீர், தேன், வில்வ இலை இவற்றால் அபிஷேகம் செய்யலாம். அதோடு ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை 108 முறை ஜபிக்கலாம். இந்த மந்திரம் மன அமைதியையும் ஆன்மீக சக்தியையும் அதிகரிக்கும். ஒரு பெரிய நம்பிக்கை. சோமவார பிரதோஷத்தில் சிவபெருமானை உண்மையான பக்தியுடன் வழிபட்டால் 1 வருடம் தினமும் சிவனை வழிபட்ட பலன் கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன. அதனால்தான் இந்த நாளில் கோவில்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சிவனை வழிபடுகிறார்கள். நிறைவுரை. நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தாலும் நம்பிக்கை மற்றும் பக்தி இருந்தால் எல்லாவற்றையும் கடக்க முடியும். சோமவார பிரதோஷத்தில் சிவபெருமானை மனமார வழிபட்டால் அவர் நிச்சயம் நமக்கு நல்ல வழி காட்டுவார். ஓம் நம சிவாய என்று மனதார சொல்லுங்கள். சிவபெருமானின் அருள் நிச்சயம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.